அப்ப நீங்க எல்லாம் எங்க படுத்திருந்தீங்க? தாவரத்துல பிள்ளைங்க படுத்திருந்தாங்க. தாவரத்துல வந்துக்கிட்டு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்க படுத்துக்கங்க. அதுல இருந்து கொப்பை கட்டுன்னு ஒரே ஒரு சவுண்ட் தான். அதுல கிட்டிட்டு வந்து பிள்ளைங்க குட்டி கூட்டம் ஜாமரம் பூரா நுழைஞ்சு போச்சு. உள்ள வண்டி 3-4 5 வண்டி இருந்துச்சு. இது சம்பந்தமா ஏற்கனவே நீங்க யார்ட்டையும் அதிகாரிகிட்ட சொன்னீங்களா? எழுதி கொடுத்து யாரும் கட்டிக்கிற மாதிரி கிடையாது. இவரை பார்த்துருக்கோம், இந்த தர்றேன் இந்த தர்றேன் இந்த செஞ்சு தர்றேன்னு சொல்றாங்க. தவிர செய்யல. இது விழுந்த பின்னாடி உங்களை அரசுல இருந்து யாராச்சும் வந்து பார்த்தாங்க? காலையில இருந்து பாத்துக்கிட்டே எதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். யாருமே வரல. என்ன செய்ய முடியும்? 1 லட்சம் ரூபாய் சுற்று ஜாமான் மேல எல்லாம் இந்த ஜாமான் எல்லாம் வாங்குற அளவுக்கு உங்கள்ட்ட முதல் எதுப்பா? ஏதோ ஊசி பாய்ச்சி இந்த வண்டி பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறாங்க. இந்த வண்டி இருந்தா ரொம்ப பார்க்க முடியும். ஒரு ஊசி பாய்ச்சி விற்க முடியும். எங்கெல்லாம் அந்த காலத்துல ஊசி பாய்ச்சி இருக்கா, காணி இருக்கா, காட்சி இருக்கா, பூமி இருக்கா, லாரி இருக்கா, ஒண்ணும் இல்லை சார். பெரிய முதல் ஒரு காக்கா குருவி பிடிச்சி அதுவும் பிடிக்கணும். அதுவும் எங்களை கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. அதுவும் பிடிக்க விட மாட்டாங்க. நிம்மதியா ஒரு உயிருக்கு வந்து உத்தரவே இல்லாத நிலைமையில வச்சுக்காங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல? இந்த ஒரு வீட்டுல எத்தனை குடும்பம் பாருங்க? ஒரு வீட்டுல 4 குடும்பம் 5 குடும்பமா இருக்கு. மொத்தம் இந்த தெருவில் எத்தனை குடும்பம் பாருங்க? 172 குடும்பம் சார். எத்தனை வீடு இருக்கு? 36 வீடு தான். 36 வீடு எது ஒரு வீடாச்சும் நல்லா இருக்கா? மழை பெஞ்சா நீங்களா எங்க இருப்பீங்க? ஓட்டுலாம் கிடக்குறோம். செத்தானு நாங்க செத்துட்டு போறோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இதனால அரசியல்கிட்ட வந்து பல தடவை வந்து நாங்க வந்து அதை தெரியப்படுத்திருக்கோம். இப்ப ஓட்டுலாம் அவங்களை கேட்டு வருவா இல்லப்பா? கட்டித்தரேன், இந்த கட்டித்தரேன், இந்த போட்டு தரேன், இந்த சொல்லி தரேன், இந்த வந்துருச்சு, இந்த அடுத்த வாரம் பண்ணிடுவோம், இந்த மறுவாரம் பண்ணிடுவோம், அடுத்த மாசம் பண்ணிடுவோம் அப்படிதான் இருக்கிறாங்க. பல அதிகாரிகள் செஞ்ச பாடு கிடையாது. ஒண்ணும் பண்ண ஒண்ணுமே செய்யுங்க. இந்த வருது இடிஞ்சு விழுந்து வந்து பார்க்க நாதி இல்லாம இருக்காங்க சார். ஒரு ஆதரவு சொல்ல வர மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க யாரும் தெரியுமா? இவங்க யாரு? இவங்க ஏன் உங்களை வந்து பாக்குறாங்க? அந்த ரோட்ல எல்லாம் வந்து யாரும் இறந்து போயிட்டா அந்த இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றாங்கல்ல, அது யாரு? அது யாரு? இவங்க எல்லாம் அவங்க எதிர வச்சு அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? அனாத போன செத்து கிடந்தால ஆஸ்பத்திரியில ரோட்ல அடிபடுத்து வந்து 108 போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேன்ல வந்து ஏற்றிட்டு போறாங்க. அந்த வேனுக்கார ஆளு யாரும் தெரியுமா? என்ன சார் நாங்க படிச்சிருக்கோம். அந்த காலத்துல படிச்சாங்க. இன்னமே தான் இந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுட்டே இருக்கிறோம். அந்த எந்த ஊர்ல இருக்கு? அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க? சின்ன வேன்ல ஏற்றிட்டு வரல. அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க தெரியாது சார். அந்த ஊருக்கும் தெரியாது. சாருக்கெல்லாம் பார்க்க முடியும்.